மாப்பிள்ள மலரு வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? இருக்கேன். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது. நல்லா சூடாக டீ போட்டு எடுத்துறா. நான் போய் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன். வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள, வா மலரு. என்ன பிள்ளை மலரு, மாப்பிள்ள எப்படி சலிச்சிட்டு போறாரு? என்னம்மா பண்றது? தீபாவளி அதுமா 3 பவுன் செயின் நீங்க எடுத்து போடுவீங்க, மாமியார் காரி ஒட்டி விட்டுருச்சு. அதை நம்பிக்கிட்டு வந்து இதை அப்படியே ஊட்டிட்டு இருக்காரு. அதான் பிரச்சனை. அது 3 பவுன் செயின்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு 1.5 லட்சம் மேல ஆகுமே. அதானே, அப்பவே எல்லாமே போட்டாச்சு உனக்கு நகை எல்லாம். இப்போ என்ன இது பொங்கல் தீபாவளிக்குன்னு இப்போ வேற நகை எடுத்து போடணுமா? ஐயோ அண்ணா, நான் எதுவும் கேட்கலண்ணா. அவரு தான் அப்படி முறுக்கிட்டு போறாரு, நீங்க நகை போடுவீங்கன்ட்டு. சரி சரி நாத்து, மாப்பிள்ளை கூட தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடுவீங்க. ஏண்டி மலர், உன்னை டீ கட்டி எவ்வளோ நேரம் ஆகுது? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு குளிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம். டீயும் போட்டுட்டே இருக்காங்க. தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாது, குளிக்க முடியாது. அப்படியா? இருங்க மாப்பிள்ள வரேன். சக்கா இவங்க ஐட்டமா? ஆமாங்க மாப்பிள்ள, நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தான் செயின் போட்டால் தான் சாப்பிடணும்னு ஒரே அடம் பிடிக்கிறீங்க. அட செயினாவது மண்ணாவது, நான் போய் குளிச்சுட்டு வரேன் பாருங்க.